ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, 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 ஆண்டவர்க்கே ஆராதனை, 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 இயேசுவுக்கே ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு உற்சாகம். நாங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தோன்னு தெரியல, ஆனால் நாங்கள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதை ஆண்டவர் அந்த வேலையை வாங்கிட்டு தான் நம்மளை அனுப்புவார். உங்களுக்கு ஊழியம் செய்ய தேவையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு வாயில போடுவாராக. அதனால் மிகுந்த பூரிப்போட உங்களோடு பேசுவதற்கு எங்கள் உள்ளம் திறந்திருக்கிறது. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதத்துக்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 84. தேங்க்யூ அப்பா. வசனம் 4 7 முடிய நாம் வாசிக்கலாம். வசனம் 4 7 முடிய. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஜீசஸ் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். சாப்பாட்டுல பலன் கொள்ற மனுஷன் இல்ல. அவர்ல ஆண்டவரோட உறவாடி அந்த ஐக்கியத்துல இருக்கிற பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா, நாம் அவரோடு உறவாடுகிறது, நன்மையை பெற்றுக்கொள்றதுக்காக நாம உறவாடுறோம். குழந்தைங்க என்ன செய்வாங்க? ஏதாவது ஆண்டவற்ற நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக உறவாடுவாங்க. ஆனா when you become a matured Christian, நீங்க ஆண்டவரோட உள்ள உறவுல முதிர்ச்சி அடையும் பொழுது உறவாடுறதே நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அவரோட ஒன்னாகணுங்கிறதுக்காக. ஆமென். I want to become one with Christ. நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். அப்ப ஒன்றா இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, எனக்குள்ள கிறிஸ்து ரிலீஸ் ஆகுறார். ஆண்டவருடைய ஜீவன் எனக்குள்ள என்ன செய்யுது? ரிலீஸ் ஆகுது. பிளெஸிங் ரிலீஸ் ஆகல, கிரைஸ்ட் himself is being released. Yes. என்னுடைய ஆவியில கிறிஸ்துவோடு உறவாடி நான் இசைந்து இருக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவிடம் இருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறது இல்ல, கிறிஸ்துவையே பெற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். நான் ஜோமன போனேன், நல்லா ஆராதிச்சேன், நல்லா உறவாடினேன், நீங்க வேற நான் வேற இல்லைன்னு சொல்லி ஒரே ஆவியாகி எசைஞ்சு ஒன்னா நான் கலந்துட்டேன். அந்த உன்னத அனுபவத்துல நான் எந்த பதிலை பெற்றுக்கொள்ளல, எந்த ஒரு பிளெஸிங்கை பெற்றுக்கொள்ளல, நான் அவருடைய பலனை பெற்றுக்கொண்டேன், அவரையே பெற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி மனுஷன் பாக்கியவான். ஆனா இது ஆரம்பத்துல இப்படிலாம் வராது. ஆரம்பத்துல கொஞ்சம் கடன்லாம் இருக்கு, கொஞ்சம் அடைச்சு விட்டீங்கன்னா நான் பாட்டில் நல்லபடியா சிரிச்சுக்கிட்டு என்ன செய்வேன் இருப்பேன்ப்பா. 2 போனஸுக்கு போடுங்க ஆண்டவரே. அந்த மாதிரி ஹோம் லோனுக்காக, கார் லோனுக்காக, அல்லது காருக்காக, அல்லது ஹோமுக்காக, அல்லது ஒரு குழந்தை என்ன செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே. குழந்தைய கொடுத்தா குழந்தைக்கு ஒரு படிப்பு என்ன செய்யுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. படிப்பு கொடுத்தா பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி என்ன செய்யுங்க ஆண்டவரே, வச்சிருங்க ஆண்டவரே. இந்த மாதிரி பலசரக்கு லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறது நம்முடைய ஆரம்பம். ஆனா உறவாட நாளடையில் அவனுக்கு என்ன ஆகி போகுதுன்னா, ஐயா நான் வந்திருக்கிறது உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களோட கொஞ்ச நேரம் பழகி உங்களுக்குள்ள ஒன்ன கலக்க வந்திருக்கிறேன். ஆமென். I need your strength. நான் வந்தது பதிலுக்காக வரல, உங்களுக்காக வந்திருக்கிறேன். உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள நான் என்ன வந்திருக்கிறேன். அப்ப நம்ம 2 விதத்துல ஆராதிக்கிறோம். ஒண்ணு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நினைச்சு ஆராதிக்கிறோம்.
சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. நினைச்சதுக்கும் வேண்டி கொண்டதுக்கும் மிகவும் அதிகமா செஞ்சீரே, நன்றி ஐயா. குழந்தைங்க வந்து ஆராதிக்கணும்னா என்ன மாதிரி செஞ்சா தான் ஆராதிக்கும். வெளியில போயிட்டு வந்தா அவன் சிரிக்கணும்னா அவனுக்கு என்ன மாதிரி என்ன செய்யணும்? வாங்கிட்டு வரணும். ஏன்னா அது குழந்தை. எஸ். நம்மளும் குழந்தையா இருக்கிறப்ப நம்ம சிரிக்கணும்னா என்ன மாதிரி அவருக்கு செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அறிஞ்சு பல வருஷம் ஆன பின்னாடி இன்னும் என்ன மாதிரி செஞ்சா தான் நான் ஆராதிப்பேன்னா, என்னப்பா இன்னும் குழந்தையாவே இருக்க. சிலர் வந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்காக ஆராதிக்கிறாங்க, சிலர் பலனை பெற்றுக்கொள்வதற்காகவே ஆராதிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற பொழுதெல்லாம் அவரில் பலன் கொள்ளுகிறேன், அவரில் பலன் கொள்ளுகிறேன். அந்த பலன் இருக்கிறதுனாலயே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த மாதிரி மனுஷன் என்ன செய்வானா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து விலகி அல்ல, உருவ நடந்து கஷ்டத்துக்கு என்னை விலக்கி அல்ல, உருவ நடந்து தீயையும் தண்ணீரையும் உருவ நடந்து ஒரு கஷ்டத்தின் பாதையை உருவ நடந்து ஒரு இழப்பின் பாதையை உருவ நடந்து ஒரு அவமானத்தின் பாதையை உருவ நடந்து நம்ம எல்லாம் பைபாஸ் பண்ற கேட்டகரி இல்ல, பிரேக் த்ரூ கேட்டகரி. பிரேக் த்ரூ கேட்டகரி. உடைச்சு ஊடுருவற ஆட்கள். ஆமென். 1000 தடை வந்தாலும் விலகி போற ஜாதி நாங்க இல்ல, விலகி போற டிஎன்ஏ எங்கள்கிட்ட இல்ல, விலகி போற பிரீடு நாங்க இல்ல. அதனால என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி இதை உடைச்சு நீங்க என்ன செய்வீங்க? ஊடுருவீர்கள். உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரோற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கு என்னவா மாறுது? நீரூற்றாக. நீரூற்றாக என்ன செய்கிறது? மாறுகிறது. எங்க பார்த்தாலும் கண்ணுல கண்ணீர். இப்ப திருமண பக்கமெல்லாம் தண்ணீர், தண்ணீர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. முன்னாடி இருந்தது பலனை விட இப்ப பலத்தினுடைய அளவு என்ன செஞ்சிருச்சு? கூடிருச்சு. கஷ்டத்துக்கு முன்னாடி இருந்த பலன் வேற, கஷ்டத்தை கடந்து வந்த பின்னாடி இப்ப இருக்கிற பலன் என்னன்னா வேற வேற வேற. பாடுகளும் கஷ்டங்களும் நம்மளை வீக் ஆக்குறது இல்ல, அது நம்மளை படு ஸ்ட்ராங் ஆக்குது. ஆமென். இந்த கஷ்டத்தின் பாதையில நீங்க பலனை இழக்க போறது இல்ல, முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு பலன் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ ஒரு சின்ன ஒரு காரியத்தை எனக்கு இதில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பெரிய அளவு எனக்கு பிளெஸிங்கா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்பி வந்தது நம்ம வாழ்க்கையில் அடிச்ச புயல்னால தான் ஒரு பக்கமே வந்தோம். எஸ். நான்லாம் என் வாழ்க்கையில புயல் அடிச்சதுனால தான் அந்த புயல் என்னை ஆண்டவர் கையில தூக்கி போட்டு போயிருச்சு. ஆமென். கடன் பிரச்சனைங்கிற புயல். புயல் உங்களுக்கு என்னையா புயல் அடிச்சு? நெஞ்சு வலி என்கிற புயல். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புயல் இருக்கா? எஸ். அந்த புயல் அடிச்சதுனால தான் நம்ம யார் கையில வந்து விழுந்தோம்? கர்த்தர் கையில வந்து விழுந்தோம். அந்த புயல் அடிச்சதுனால தான் என்னை காப்பாத்துங்கயான்னு கர்த்தரை நம்பினதே. புயல் அடிச்சதுனால தான் யாரை நம்பினேன்? கர்த்தரை நம்பினேன். அப்ப நம்ம எல்லாரும் ஆரம்பம் இதுதானே. எல்லா ஆரம்பமும் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு சங்கடம், இந்த மாதிரி நிலையில ஆண்டவரை தேடி வந்தவங்க தான் 99% இருப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்னோட ஃப்ரெண்டு வந்து மதுரையில் ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தான். அங்கே தான் நான் சாயந்தரத்தில் போய் அவனோட உட்காந்து பொழுத போய்கிட்டு இருப்பேன். திடீர்னு அவனோட சுற்றி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தவன் ஒரு நாள் போய், ஏசாமி என்னை சந்திச்சிட்டாரா, என் வாழ்க்கை என்னென்னா மாறுது அப்படின்னு அவன்கிட்ட போய் நான் ரொம்ப என் வாழ்க்கையில் நடந்ததை போய் நான் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, அப்போ என் கடன் பிரச்சனை கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியும். அவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான், டேய் மாப்பிள்ளை, எனக்கு ஒன்று மட்டும் புரியலடா,
இந்த 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 கடன்பட்டவன் வியாதிப்பட்டவன் பூரா தானே அந்த பெந்தகோஸ்தைக்கு போறாங்க. மத்த யாரும் போறது இல்லடா. நீ நல்லா தானடா இருந்த, உனக்கு கஷ்டம் வந்தோன்னு தான் நீ எங்க போயிருக்கிற நீ இப்ப பெந்தேகோஸ்தேக்கு. அப்ப நம்ம மொத்தத்துல இங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல் வந்ததுனாலதான் எங்க வந்தோம், கர்த்தர் கரத்துக்கு வந்தோம். என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருந்தப்ப நான் கோயிலுக்கு வந்தவன் இல்ல, ஏதோ ஒரு சூறாவளி அடிச்சது, தூக்கி கொண்டாந்து கோயில்ல போட்டுருச்சு. எஸ். அந்த புயல் அடிச்சப்ப நமக்கு எங்க போறது ஏது போறதுன்னு என்ன செய்யல தெரியல. எனக்கு 97வது வருஷம் டிசம்பர் மாதம் நான் சர்ச்சுக்கு வந்தேன். 98ல அந்த கடன் பிரச்சனையில நான் சர்ச்சில் போய் ஆராதிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்த 2-3 பாடல்கள்ல ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த பாட்டை வந்து எங்க பாஸ்டர் கிறிஸ்டோபர் பாடின உடனே முதல்ல உடஞ்சு ஓன்னு கத்தி அழுறவன் யாரு தான்? நீங்க தான். இந்த நாளுவான். என்ன பாட்டுன்னு கேக்குறீங்களா? புயல் வீசும் கடலில், புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, ஏசையா தாங்கிடும் நங்கூரமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே, அமைதி பெருகின்றே. இந்த பாட்டு எனக்கு மறக்க என்னன்னா முடியாது. ஏன் புயல்ல இந்த பாட்டு எனக்கு ஊழியம் செஞ்சு, இதே பாட்டு இங்க இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில ஊழியம் செஞ்சிருக்கணும். அப்ப நம்மள நிறைய பேரு ஆண்டவரை தேடி எதனால வந்தோம்னா அடிச்ச புயல் அப்படி. இப்ப ஒரு விதத்துல நான் நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு. நல்ல வேலை ஆண்டவர் இந்த புயல் என்ன செஞ்சுன்னா அடிச்சிச்சுப்பா. நேற்று கூட நாங்க வர்றப்ப நான் பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு போனோம். எங்க எல்டரை பார்த்து சொன்னேன், எந்த கோடியிலிருந்து என்னை ஆண்டவர் தூக்கி இருக்கிறாருன்னு தயவு செஞ்சு பாருங்க. எஸ், இதுதான் நான் வளர்ந்த இடம், இதுதான் நான் விளையாண்ட இடம், இதுதான் நான் ஓடி பிடிச்சி தெரிஞ்ச இடம், இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு. எங்க எல்ரு முழிக்கிறாரு, இங்கேயா நீ என்ன செஞ்ச? நான் வாழ்ந்து பிறந்த இடத்துக்கும் இப்ப நான் இருக்கிறதுக்கு என்ன இல்ல சம்பந்தமே இல்ல. அப்போ இந்த சம்பந்தமில்லாத இடத்துக்கு என்ன தூக்கி கொண்டு வந்து போட்டது எது? அந்த புயல். அப்ப நான் இப்ப எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன்? அந்த புயலுக்காக ஸ்தோத்திரம். அந்த பையன் தான் இதுல வந்தான், புயல் வடிவில் வந்தான். இதுதான் நம்முடைய ஆரம்பம், இதுதான் நம்முடைய ஆரம்பம். அன்னைக்கு அந்த பாட்டை பாடி கஷ்டத்தின் நடுவில் ஆராதிச்சது மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அமைதியை தந்தது. ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம பொழைச்சிக்கலாம், நம்மளும் வாழ்ந்துடலாம், அவர் நம்மளை காப்பாற்றுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, ஒரு ஃபெய்த்தை கொடுத்துச்சு. இதை நான் தியானிக்கிறப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஜாஷ்வா, ஒரு புயலின் நடுவில் நீ என்னை நம்பி வந்த, அது உன்னுடைய ஆரம்பம். ஒரு புயலின் நடுவில் நீ என்னை நம்பி வந்தாய், அதுதான் உன்னுடைய ஆரம்பம். ஆனா ஒரு புயலுக்காக இப்ப நான் உன்னை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டார். Can I trust you for a storm? இது ரெண்டுக்குள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இங்க இருந்தா நான் உள்ள போறோம். புயலுக்காக யாரை நம்பணும்? ஒரு புயலின் நடுவில் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பினோம். இப்ப வளர்ந்து அவருக்குள்ள உறவாடி நிக்கிற நம்மளை பார்த்து கேட்கிறாரு, ஒரு உன்னை நம்பி ஒரு புயலை அனுமதிக்கலாமா? என்னையா எடுத்தோடனே இப்படி ஏடாவிடமா என்ன சரி நீ பேசுறியே? நானே கஷ்டத்துல வந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி ஜெபம் பண்ணலான்னு வந்தா
உன்னை நம்பி ஒரு கஷ்டத்தை என்ன செய்யலாமா? அனுமதிக்கலாமா? உன்னை நம்பி ஒரு சங்கடத்தை அனுமதிச்சா நீ தாக்கு பிடிச்சு என்ன செய்வியா? நிப்பியா? உன்னை நம்பி ஒரு நெருக்கடியை அனுமதிச்சா அந்த நெருக்கடியை கடந்து வெளியில வந்து இது போல ஒரு சாட்சியா நீ சொல்லுவியா? எஸ். உன்னை நம்பி சூளைக்குள்ள விட்டா நீ சுட்ட செங்கலா வெளியில வருவியா? வருவியா? உன்னை நான் நெருப்புல போட்டு எடுக்கலாமா? எடுக்கலாமா? எல்லாரையும் தூக்கி ஆண்டவர் நெருப்புல போடுறது இல்லை. எல்லாரையும் நம்பி ஆண்டவர் சில நெருக்கடிகளை அனுமதிக்கிறது இல்லை. இல்ல, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவருக்கு என்னன்னா தெரியும். குப்பையை தூக்கி நெருப்புல போட முடியுமா? போட முடியாது. 2-3 குச்சி அள்ளி நெருப்புல போட முடியுமா? போட முடியாது. போட்டா சாம்பல் ஆயிரும். சாம்பல். ஆனா தங்கத்தை போட்டு எடுக்கலாம். சிலரை உள்ள போட்டு எடுக்க முடியும்னு கர்த்தர் நம்புறாரு. பாஸ்டர், புயல்ல வர நம்பி ஆராதிக்க வந்தேன். இவர் புயல்ல இருந்து நம்மளை காப்பாத்துற தெய்வம் தானே நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இது வரைக்கும்? கேள்விப்பட்டிருக்கிறேன். மனுஷன் புயல்ல கடவுளை நம்புறது ஆமா, சாதாரணம், இயற்கை. அதுதான் நான் கேள்விப்பட்ட செய்தி. ஆனா ஒரு மனுஷனை நம்பி புயலை அலோவ் பண்றதுன்றது நான் கேள்விப்படவே இல்லையே. இந்த மாதிரியான தருணங்கள் நம்ம லைஃப்ல கடந்து வர்றப்போ ஆண்டவர் அவருடைய திட்டத்துக்கு அவருடைய நோக்கத்துக்கு உங்களை நம்பி உங்க மூலமா அவர் பெரிய அளவுல மகிமைப்பட தீர்மானிச்சிட்டார். உங்க லைஃப்ல ஆண்டவர் மகிமைப்பட தீர்மானிச்சிட்டாரு. உங்களுக்கு சில நன்மைகளை அவரை நம்பி 2 நன்மையை வாங்கிட்டு போறது வேற, ஆண்டவருடைய நாம நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல பலமாய் மகிமைப்படுறது வேற. I want to honor you. நான் உன்னை கனம் பண்ண விரும்புகிறேன். அப்ப யாருக்கு இந்த நெருக்கடினா, இந்த பட்டும் படாம தொட்டும் தொடாம வந்தும் வராம போறான் பாருங்க, அவனுக்குள்ள இந்த மாதிரி நெருக்கடி என்ன செய்யாது? வரவே வராது. நீங்க அவர்தான் கதி, அவர்தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அவர் பாதத்தையே கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு தீவிரவாதியை போல அவரை தேடி அவருக்காக நீங்க படு வைராக்கியமா நிக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னா கட்டாயம் உங்க மேல என்ன வரும்? புயல் வரும், அட்டாக் வரும். நீங்க தண்ணீர் கலப்பான திராட்சை ரசம் இல்ல, உங்க டென்சிட்டியே வேற, உங்க அடர்த்தியே வேற. ஆண்டவர்னா சமரசத்துக்கு இடமே இல்ல. எஸ். அத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால் இல்ல. கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை இல்ல. நீங்க அந்த மாதிரி டைல்யூட்டடா இல்லாம, பொல்யூட்டடா இல்லாம, கரெக்டடா இல்லாம, நீங்க பயங்கர அடர்த்தியா உங்க ஆர்வம் குறையாம, தீவிரம் குறையாம, வைராக்கியம் குறையாம, கர்த்தர் தாயா அவருக்காக நிப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஆளா இருப்பீங்கன்னா உங்களை வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு பிசாசு என்ன செய்ய மாட்டான்? சும்மா எல்லாம் இருக்க மாட்டான். 1 பேதுரு 1:7 வாசிக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள போறப்ப கனவீனமா இருக்கலாம், ஆனா உள்ள போயிட்டு வெளியில வர்றப்ப கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் உங்க மூலமா பலமாய் மகிமைப்பட முடிவெடுத்துட்டாரு. உங்களுக்கான நேரம் இது. ஆமென். அப்ப இந்த உபத்திரவத்தின் முடிவுல, இந்த பாடுகளின் முடிவுல, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் முடிவுல என்ன வெளிப்பட போகுதுன்னா ஆண்டவருடைய மகிமை. 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிற, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்று உண்டாக்குகிறது. It will create. உங்களுக்கு இதுவரை இல்லாதிருந்த ஒரு கனத்தை இந்த பாடுகளின் முடிவில் ஆண்டவர் உண்டாக்குவார். இந்த கஷ்டம் உண்டாக்கும், இந்த நெருக்கடி உண்டாக்கும். It will create. இப்போ உங்களுக்கு இல்ல,
இப்ப அந்த கணம் இல்ல. இல்ல, இப்ப அந்த மகிமை இல்ல. இல்ல. ஆனா அந்த பாடுகள் அதை என்ன செய்யுமா? கிரியேட். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தெய்வம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்ப முடியும். எஸ், நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்ப முடியும். ஆனா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நம்புறது இல்லை. நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் ஆண்டவர் நம்பல, எல்லாரையும் நம்ப மாட்டாரு. நம்ப மாட்டார். ஆனா நம்ம எல்லாரும் யாரைத்தான் நம்புறோம்? அவரைத்தான் நம்புறோம். எஸ், உம்மைத்தான் நம்பியிருக்கின்றேன், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அப்ப எல்லாரும் யாரை நம்புறோம்? அப்பாவை மட்டும்தான் நம்புறோம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கங்க, நம்ம எல்லாரையும் அவர் என்ன செய்யறது இல்ல, நம்புறது இல்ல, நம்புறது இல்லை, இல்ல. இல்லை. ஆண்டவரை நம்பி நம்ம ஓட்டத்தை ஆரம்பிச்சோம். ஆனா ஓட்டத்தை எப்படி முடிக்கணும்னா, கர்த்தர் நம்புற மனுஷன், கர்த்தர் நம்புற மனுஷன். இவனை கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்பிட்டாரு. இந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்பிட்டாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க போய் தான் முடிக்கணும். ஆமென். சொல்லுங்க, நம்ம ஆண்டவரை நம்பினா, நம்ம ஆண்டவரை நம்பினா நன்மைக்கு மேல நன்மை, நன்மைக்கு மேல நன்மை. கர்த்தர் நம்மளை நம்பிட்டாருன்னா, கர்த்தர் நம்மள நம்பிட்டாருன்னா மகிமைக்கு மேல மகிமை, மகிமைக்கு மேல மகிமை. யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவனுமாய் இருந்தான். அவனை போல பூமியில ஒரு மனுஷன் கூட இல்லை அப்படிங்கிற சாட்சியோட தான் யோபு புஸ்தகம் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் எப்படி கர்த்தரை நம்பினாரோ அதே போல கர்த்தர் அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு? நம்பி இருந்தார், நம்பினார். அதனால யோபு குறிச்ச சாட்சி பலமா இருக்கு. எஸ், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனை போல பூமியில ஒருத்தன் கூட இல்ல. அவன் மேல யாரு கண்ணு போட்டான்? சாத்தான் கண் போட்டான். பூமி எங்கும் சுத்தி உலாவிடு தெரிஞ்சவனுக்கு ஆண்டவரை நம்புறவங்களே எல்லாம் விட்டுட்டான். ஆண்டவரை நம்புறவங்களை கண்டுக்கிற மாட்டான். ஆண்டவரை நம்புறவங்கள கண்டுக்கவே மாட்டான். ஆனா ஆண்டவர் ஒருத்தனை நம்புறாருன்னா கண்ணு போட்டுருவான். அவனை மார்க் பண்ணாம என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். தீவிரமா தேடுறீங்களா? ஆண்டவரை தேடுறான்ப்பா. மார்க் போட்டான். எஸ், யூ ஆர் ஏர் மார்க்ட். எஸ், உங்களை வந்து சரியான விதத்துல என்ன செஞ்சிட்டான்? சொல்லுங்க, குறி வச்சிட்டான். குறி வச்சிட்டான். குறி வச்சிட்டான். குறி வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்றான், சும்மாலாம் உங்க ஆளு வந்து உங்களை என்ன செய்யல, தேடல. நீங்க அவனையும் அவனுக்குண்டான எல்லாத்தையும் வேலி அடிச்சிட்டீங்க. இப்படிலாம் ஒருத்தனை வேலி அடைச்சு அவனுடைய கையின் சம்பத்தெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? ஆசீர்வதிச்சீங்க. அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிச்சனால தேசத்துல அவனுடைய சம்பத்து மிகவும் இந்த மாதிரி ஒருத்தனை சுத்திலையும் நின்று பொத்தி பொத்தி பாதுகாத்தா அவன் கையை தூக்கி ஆராதிக்காம வேற என்னத்தை செய்வான்? எஸ், வேலி அடிச்சு அவன் ஜாலியா இல்லாம என்ன பண்ணுவான்? நீங்க வேலியை மட்டும் பிரிங்க, அதுக்கப்புறம் அவர் துறை ஆராதிக்கிறாரா என்னன்னு என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு யார்கிட்ட போய் சேலஞ்ச் பண்றான்? கர்த்தர்கிட்ட. கர்த்தர்கிட்ட சேலஞ்ச் பண்றான். ஆனா கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? அவன் மேல கைய போடாத, அவனுக்கு உண்டான எல்லாத்து மேல என்ன செய், வச்சுக்கோ கைய அப்படின்னு அனுமதி கொடுக்கிறாரு. மனுஷனுக்கு ஒரே நாள்ல திவாலு திவாலு, ஒரே நாள்ல திவாலு. ஏன் திவாலுன்னா பிசாசு விட்ட சவாலு. அடி மேல அடி விழுந்தாலும் ஆராதனை தொடர்கிறது. எஸ், சொல்லுங்க, அடி மேல அடி விழுந்தாலும், அடி மேல அடி விழுந்தாலும் ஆராதனை தொடர்கிறது. ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன்.
அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். முதல் பிரதியுத்தரமே மகிமையா இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு தன்னுடைய உதடுகளினால பாவம் செய்யவில்லை, தேவனை குறிச்சு குறை சொல்லவும் இல்லை. யோபுடைய மனசு உடைஞ்சிச்சு, ஆனா யோபுடைய குணம் உடையல. ஆமென். மனசு உடைஞ்சிச்சு, குணம் உடையல. நீங்க கண்ணாடியை உடைச்சிங்கன்னா அதை பிரதிபலிக்கிற தன்மை மாறுமா? மாறவே மாறாது. உடைஞ்சு கிடக்கிற ஒவ்வொரு துண்டுலையும் பிரதிபலி, உங்க முகம் தெரியும்ல? தெரியும். அதனால கர்த்தரை ஆராதிக்கிறவனை உடைச்சா உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பாகத்திலையும் அவர் தான் தெரிவாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் அவரை நான் ஆராதிப்பேன், இன்னும் நான் அவரை ஆராதிப்பேன், இன்னும் எனக்கு அவரை தான் குல தெய்வம், இன்னும் எனக்கு அவர் தான் குல தெய்வம். கொடுத்தா தான் சாமி இல்ல. எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்தா மட்டும்தான் சாமி இல்ல, சாமி இல்ல. அவருக்காக நான் அவரை ஆராதிக்கிறவன். ஆமென். அவர் தந்த ஆசீர்வாதத்துக்காக நான் அவரை ஆராதிக்கிறவன் இல்ல, நான் அவருக்காக அவரை ஆராதிக்கிறவன். எஸ், அவர் இன்னாருங்கிறது எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. His first response was glorious. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, நான் இன்னும் உம்மை ஆராதிப்பே. கஷ்டம் வந்த உடனே போயா சாமியை கும்பிட்டு என்னையா பண்ண, இந்த சாமி நமக்கு என்னையா செஞ்சுச்சு, இந்த சாமிக்கு நாம எவ்வளவு உண்மையா என்ன செஞ்சோம் இருந்தோம், எவ்வளவு தூரம் நம்ம அவரை கும்பிட்டோம், எவ்வளவு தூரம் நம்ம ஆராதிச்சா, இந்த கஷ்டத்துல இந்த சாமி நம்மளை என்ன செய்யலையே, காப்பாத்தலையே. அந்த மாதிரியான விரக்தி, அந்த மாதிரியான ஒரு கோபம், அந்த மாதிரியான ஒரு கசப்பு யோபுக்கு யாரு மேல வரல, கர்த்தர் மேல வரல. இதுதான் பிசாசை உறுத்துது. எஸ், எல்லாத்துலயும் கையை வச்சோம், இவனுக்கு உண்டான எல்லாத்துலயும் என்ன செஞ்சோம், கைய வச்சோம். இந்த தேவன் மேல இவனுக்கு இருக்கிற பசி தாகத்து மேல நம்மளால எண்ணத்தை வைக்க முடியல, கைய வைக்க முடியலையே. இவ்வளவு அடி வாங்கி இந்த பயலுடைய ஆராதனையில காணப்படுகிற அடர்த்தி குறையவே இல்லையே, குறையவே இல்லையே. இவ்வளவு சிரமம் வந்து இவன் கட்சி என்ன செய்யல, மாறலையே. இன்னும் சாட்சியால என்ன செய்யறான், நிக்கிறான். இது பிசாசை இன்னும் என்ன செய்யுதுன்னா அச்சுறுத்துது, கோபப்படுத்துது, ஆக்ரோஷம். அணிமாறுவான்னு எதிர்பார்த்தா இவன் இந்த மாதிரி கடந்து என்ன செய்யறானே, அதிபதியோட ஆராதிக்கிறானே, ஆராதிக்கிறானே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, நெருக்கடியில இன்னும் போற்றுவே, மனசார சொல்லுங்க, இன்னும் ஆராதிப்பே. உம்முடையவர்களுக்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக நான் ஆராதிக்கிறேன். இன்னும் துதிப்பே, I know who you are. இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. காலமும் நான் துதிப்பேன், நேரமும் உம்மை போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும். முறுமுறுத்ததுக்காக மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன், சின்ன சந்தேகம் வந்துச்சு, இன்னும் போற்றுவேன், அதுக்காக ஒரு சாரி கேளுங்க. இன்னும் என்ன தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்காம போனாலும் சரி, இன்னும் உங்களை நான் ஆராதிப்பேன். தலைமுறை தலைமுறையா நீங்க தான் எங்களுக்கு தெய்வம்.
நான் இன்னும் உம்மை ஆராதிப்பேன், நான் இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இப்ப நல்ல கவனிங்க, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பிசாசை அச்சுறுத்துறதே இல்லை. எஸ், ஏன்னா அவன்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமாயா? இல்லவே இல்லைங்க. எல்லாம் அவன் கையில இருக்கு. இந்த பூமியில புரிய எல்லாமே எல்லாம் யாருக்கு, அவனுக்கு யாருக்கு இஷ்டமானவனோ அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுல அவனுக்கு இல்லாடி அவனுக்கு இருக்கு. ஏசையா கிட்டே சொன்னானே, என் பாதத்தில் விழுந்துங்க எல்லாத்தையும் கொடுத்துறேன்றான். அந்த மாதிரி அவனுக்கு நம்ம லைஃப்ல இருக்கிற ஆசீர்வாதமோ நமக்கு தேவன் தந்திருக்கிற பெரிய மதிப்பு மரியாதையோ அவனை ஒன்னும் தொந்தரவே என்ன செய்யாது, செய்யவே செய்யாது. அவனுடைய எரிச்சல் என்னன்னா, இவன் ஏன் இவ்வளவு நேசமா இருக்கிறான் ஆண்டவர் மேல? ஜீவன் உள்ள தேவன் மேல உங்களுக்கு இருக்கிற பசி தாகம்தான் அவனுடைய தாக்குதலின் இலக்கு. அது அவனை ரொம்ப என்ன செய்யுதுன்னா தொந்தரவு படுத்து. அது அவனால தாங்கிக்கிறவன் என்னன்னா முடியல. அல்லேலூயா. அதனால இந்த கஷ்டத்தின் நடுவுலையும் உங்களுக்கே புரிந்து கொள்ள முடியாத விதத்துல இந்த நெருக்கடி வந்த இந்த நிலைமையிலையும் உங்களுடைய முதல் பிரதியுத்தரம் என்னன்னா, இன்னும் அவர் தாண்டா எனக்கு கொலசாமி, தெரிஞ்சதை பாத்துக்க போடா அப்படின்னு. போட தெரிஞ்சதை பாத்துக்க. அல்லேலூயா. அண்ணனுக்கு அந்த ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாகி ஷூட் ஆகி ஸ்ட்ரோக் மதுரையில் வச்சு ரொம்ப சீரியஸாக அவங்கள பார்த்துட்டு இருந்த நாட்களில் எத்தனை நாள் இருக்கும் இதான் அவங்க கண் முழிக்காமல் இருந்தது? 40 டேஸ்க்கு மேலே இருக்கும், 40 நாளுக்கு மேலே. கேரண்டியே கொடுக்கல டாக்டர்ஸ். என்ன கொடுக்கலன்னா நம்பிக்கை கொடுக்காம தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டோம். அந்த கையல் காலெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க. 40 நாளைக்கு மேலே அவங்களுக்கு கான்சியஸ் என்னன்னா இல்லை. அந்த மாதிரி சீரியஸாக இன்டென்சிவ் கேரில் வச்சு அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் 40 நாளைக்கு பிறகு அண்ணனுக்கு நினைவு வருது. முதல்ல அசைய ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு, யாருங்கிறத ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க மகன் லாரன்ஸ் ஒரே மகன் அவங்க அப்பாட்ட பெட்டில் போய் நின்று அவங்க அப்பாவை பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிறப்ப நான் மகன் அப்படிங்கிறது அடையாளம் என்னன்னா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஒரு கை தான் ஒழுங்காக வேலை செய்யுது. அந்த ஒரு கையை எடுத்து தான் மகனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மகனுடைய விரலை பிடிச்சிக்கிட்டு அவருடைய தொடையில் எழுதுறாரு, கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர். எஸ், அல்லேலூயா. ஹல்லேலூயா. பல வருஷமா நான் ஆண்டவருக்காக ஓடன வேண்டாம். என்னை இந்த கஷ்டத்துல காப்பாத்த என்ன செய்யல, முன் வரல. எங்கடா போனார் இந்த சாமி, தெரியாம கும்பிட்டா அப்படின்னு தான் மகனை பார்த்து அந்த அப்பா என்ன செய்யல, சொல்லல. அவருக்கு நினைவு வந்த உடனே பேச முடியாத அந்த நிலைமையில தான் புள்ள கைய பிடிச்சுக்கிட்டு, நான் ஆராதிக்கிற தெய்வம் யாரு தெரியுமாடா? உண்மை உள்ளவர்ரா. ஆமென். அல்லேலூயா. இன்னும் துதிப்பே, எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சுக்கோ. இன்னும் ஆராதிப்பே. எனக்கு இப்படி அடி விழுந்ததுனால அவரை சந்தேகப்படாத. இன்னும் துதிப்பே, அவர் உண்மை உள்ளவர். போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நான் இன்னும் உம்மை ஆராதிப்பே. சும்மா அண்ணனாலே மார்னிங் டிவோஷன் 7 மணி 6 மணி 6:30க்கெல்லாம் போனீங்கன்னா அண்ணனை நீங்க யாரும் மீட் பண்ணவே என்னன்னா 9 மணி வரைக்கும் மீட் பண்ண முடியாது. 9 மணி வரைக்கும் அவருடைய வேதமும் அவருடைய நோட்டை வச்சுக்கிட்டு அவர் பிரேயர்ல தான் உட்கார்ந்துருப்பார். இது அவருடைய அன்றாட அனுதின ஆவிக்குரிய ஒழுங்கு. பல ஆண்டுகள கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு. அவர் மேல எப்படி ஒரு அட்டாக். அதுக்கு பிறகு
தேவனை தேடணுங்கிற தீவிரத்துல என்னமாவது குறைஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் கேக்குறீங்க? எல்லா மீட்டிங்னாலும் சரிதான், 3 நாள் மீட்டிங்னாலும் சரி, 5 நாள் மீட்டிங்னாலும் சரி, கையில ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு அந்த நடக்க முடியாத சூழ்நிலையிலே வந்து நடந்து எல்லா செஷன்லயும் உட்கார்ந்திருக்கிறாரு. எஸ், அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா செஷன்லயும். அன்னைக்கு அக்காட்ட கேசினேன், தம்பி மைக்க கொடுக்கறதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப அவர் வாட்டில் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் போறாரு தம்பி. ஒருத்தருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கிற வைராக்கியத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. கவனிச்சிங்களா நீங்க? உடலை கை வச்ச, குரலை கை வச்ச, ஒத்த கைய ஒத்த காலை கை வச்ச, ஆனா கத்தருக்காக ஓடுற என் ஓட்டத்தை உன்னால கை வைக்க முடியாது, முடியாது, முடியாது. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வெளியே வருவீங்க, இன்னும் துதிப்பே, இந்த நெருக்கடியில இருந்து வெளியில வருவீங்க. போற்றுவே, இன்னும் சொக்க தங்கமா வெளியில வருவீங்க. நான் இன்னும் உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் நிறைய இருக்கு, ஊர் ஊரா இருக்கு. கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டோம். வந்தாங்க, வீடு கொடுத்தாருங்க. ஒரு வீடு இருந்துச்சுங்க, 2 வீடு வந்துச்சுங்க, கார் வந்துச்சுங்க, அப்புறம் பங்களா வந்துச்சுங்க. அந்த மாதிரி நாங்க நல்லா இருக்கிறோம் கர்த்தரால அப்படின்னு சொல்லி தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அது உங்களோட தான். எஸ், உங்களுக்கு வீட்டை கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு வேலையை கொடுத்தா உங்களுக்கு அது சந்தோஷம். அது உங்களுக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம். ஆனா இந்த மாதிரி கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறான் பாருங்க, இவங்க எப்பவுமே கொஞ்சம் பேர் தான். ஆமென். தசம பாகங்கள். ஆனா இந்த 10% தான் மிச்சம் இருக்கிற 90% ஆசீர்வாதம். ஆமென். 90% 10% ஆசீர்வாதம் இல்ல, 10 தான் 90 ஆசீர்வாதம். நீ 10ல 1. ஆமென். நீ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீ தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். நீ பெரும் கூட்டத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிற சின்னவன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சாட்சி அநேகரை கர்த்தருக்குள்ள இழுத்துட்டு வரோம். துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. யோபு 23ல சொல்றாரு, வசனம் 8ல, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். ஃப்ரண்ட் லைன்ல பேக்லயும் இல்ல, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அவர் என்ன சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு ஆங்கில மொழியாக்கத்தில் அருமையா இருக்கு, and I will pass the test with honors. இந்த பரீட்சையின் முடிவை நான் நிறைய கனத்தோட நான் என்ன செய்வேன், இந்த பரீட்சை எழுதி முடிப்பேன். பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டாரு. பரீட்சை எழுதினவனுக்கு ஒரு கணத்தை வச்சிருக்கிறாரு, கணத்தை வச்சிருக்கிறார், ஒரு ராஜ மேன்மையை வச்சிருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க, விஷ பரீட்சை இல்ல, விஷ பரீட்சை இல்ல, விசுவாச பரீட்சை. விசுவாச பரீட்சை. என்ன சொல்றாரு? முன்னாடி பார்த்தாலும் இல்ல, பின்னாடி பார்த்தாலும் இல்ல, இடதுபுறம் பார்த்தாலும் இல்ல, வலதுபுறத்துல கிரியை செய்து நான் காணாதபடிக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, அவரை என்னால பார்க்க முடியல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னோட ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வழி எனக்கு தெரியல, ஆனா நான் போற வழி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் போற வழி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என் கண்ணுக்கு அவர் தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் கண்ணுக்கு நான் மறைவா இல்ல. அவர் கண்ணுக்கு நீங்கள நானும் மறைவா இல்லைங்கிற விசுவாசம் இருந்தா போதும். என் கண்ணுக்கு அவர் தெரியணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இன்னும் துதிப்பே, இன்னும்
போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆண்டவர் கேக்குறாரு, ஏண்டா என்னை பார்த்தா தான் ஆராதிப்பியா? இல்லப்பா. என்னை தரிசிச்சா தான் நீ ஆராதிப்பியா? இல்லப்பா. நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை விசுவாசிச்சு ஆராதி. ஆராதி. ஏய், என்னை பார்த்ததுனால ஆராதிக்காத, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறத விசுவாசிச்சு ஆராதி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, என்னுடைய ஒவ்வொரு அசைவ, உம்மை ஆராதி, என்னுடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்ப, இன்னும் என்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்தை இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தரை இன்னும் நான் ஆராதிக்கிறேன். என்ன பார்த்து கொண்டிருக்கிறவர், இன்னும் தூதி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவர். போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. உங்களுக்கு தேவை என்னை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஃபெய்த் தான். ஃபெய்த் தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்க்க என்னால முடியாது, முடியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்காரு. நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு, ஆனா நான் இன்னும் நல்லவர் கரத்துல தான் இருக்கிறேன். ஆமென். நல்லவர் இன்னும் என்னோட தான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. நான் அவரோட பழகி இருக்கேன், நான் அவரோட பழகி இருக்கிறேன். எனக்கு அவரை நல்லா தெரியும், எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் இன்னாருன்னு நான் அறிவேன், அவர் நான் இன்னாருன்னு அறிவேன். இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நான் இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆபத்து சொல்லிக்கிட்டு வரல, சடுதியா வந்துருச்சு. பிசாசனோட அட்டாக் வந்து எப்படி வந்துருச்சு, சடுதியா வந்த உடனே ஒரே நாள்ல எல்லாம் தலைகளா மாறிடுச்சு. எஸ், யோபோட வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாம் தலைகிழ மாறிடுச்சு. புயல் வந்து என்ன செய்யும்னா, நமக்குன்னு இருக்கிற ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் அடியோட உடைச்சு சீரழிச்சு சின்னமன்னமாக்கிறோம். புயல் கரையை கடந்த இடம் எப்படித்தான் இருக்கும், சீரழிஞ்சு. எதுவுமே ஏற்கனவே இருந்த இடத்துல அது என்ன செய்யாது, இருக்காது, ஒழுங்கா இருக்காது. போஸ்ட் மரம் வளைஞ்சிருக்கும், கம்பி கீழே விழுந்திருக்கும், கூரை எல்லாம் பிரிஞ்சு எங்கேயாவது என்னன்னா பறந்திருக்கும். என்னென்ன கட்டமைப்பு இருந்துச்சோ எல்லா கட்டமைப்பு என்னன்னா சீரழிஞ்சிருக்கும். ஆனா எல்லாம் சீரழிஞ்சாலும் ஒருத்தன் மட்டும் இன்னும் நிக்கிறான். அல்லேலூயா. புயல்ல எதுவும் நிக்கல, ஆனா புயலை ஃபேஸ் பண்ண ஒருத்தன் மட்டும் என்ன செய்யறான், நிக்கிறான். அவனுக்கு அவன் ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னு நல்லாவே என்னன்னா தெரியும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவரே என்னை நம்பி ஒரு புயல் என்ன செய்யுங்க ஆண்டவரே, அனுப்புமா ஆண்டவரே. ஒரு சொல்லுவாரு, நீ எல்லாம் புயல்ல நம்புற கேட்டகரி, உன்னையெல்லாம் என் மடியில தான் வச்சுக்க முடியும், உன்னைய நம்பி எதையினால என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாதுப்பா. அதனால உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டா நான் எங்க போய் சேர்ந்துடுறேன், பரலோகத்துக்கு போய் சேர்த்துறேன். புயலை ஃபேஸ் பண்றவன் ஒரு சிறுபான்மை, ஆனா புயலை ஃபேஸ் பண்ணி வெளியில வர்றப்ப அவன் மெஜாரிட்டியா மாறுறான். சொல்லுங்க, ஒத்தையில நின்னாலும் நான் தான் ஊருக்கே ஆசீர்வாதம், நான் தான் தலைமுறைகளுக்கே ஆசீர்வாதம், நான் தான் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு விதையை தூக்கி மண்ணுக்குள்ள போடுறீங்க, விதையை தூக்கி மண்ணுக்குள்ள போடுறோம். விதையை தூக்கி மண்ணுக்குள்ள போட்டாலும் ஒட்டுமொத்த பூமியும் ஒன்னா சேர்ந்தா கூட அந்த விதை வெளியில வர்றதை தடை செய்ய முடியுமா? தடை செய்யவே முடியாது. ஏன்னா அது என்னது? சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த இருளும் ஒன்னா சேர்ந்தா கூட ஒரு மெழுகுதிரியோட வெளிச்சத்தை மேற்கொள்ள ஒட்டுமொத்த இருளுக்கு அதிகாரம் இல்லையா? இல்லை. உங்களுக்கு எதிராக ஒரு பாளையமே இறங்கினாலும்
உங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த அந்தகார கிரியைகள் அணிவகுத்து நின்னாலும் நீங்க வெளிச்சங்கிறத மறந்துடாதீங்க. ஆமென். நீங்க விதைங்கிறத மறந்துடாதீங்க. உங்க மேல மண்ணு உளுந்ததே உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக தான். ஆமென். விதை மேல சேர் விழுந்தா விதை என்ன சொல்லும்? சந்தோஷம். நல்லா இருப்பீங்கடா, ரொம்ப நாளா ஒத்தையில இருந்தேன். சேர் அள்ளி போட்டீங்களா? சந்தோஷம். சேர் அள்ளி போட்டியா? சந்தோஷம். இந்த சிறையில இருந்து வெளியில வர்றேன்டா, அடபட்டு கிடந்த நான் என்ன செய்றேன்? வெளியில வர்றேன்டான்னு சொல்லி மேல விழுந்த சேருக்காக நன்றி சொல்லுமா? நன்றி சொல்லும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு லெவலை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த அட்டாக்கே உங்க மேல வந்திருக்கு. உனக்குள்ள இருக்கிற இன்னொரு லெவல், நீ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம், ஆனா நீ இப்ப நீ சின்னவனா இருக்கிற. சின்னவன்கிறது ஒரு லெவல், சின்னவனுக்குள்ள இருக்கிற ஆயிரங்கிறது அவன் அடைய வேண்டிய இன்னொரு லெவல். ஆமென். சிறியவன்கிறது இப்ப நீ இருக்கிற லெவல், ஆனா நீ இருக்க வேண்டிய லெவல் பலத்த சாதி. ஆமென். நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு உன்னை தூக்கிட்டு போறதுக்காக தான் இந்த தாக்குதல் உன் மேல தொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இருக்க வேண்டிய இடத்துல இருந்து உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுவாங்கல்ல சிலரெல்லாம் பார்த்து, இவன் எல்லாம் இருக்க வேண்டிய இடமா அது, இவன் எல்லாம் இருக்க வேண்டிய இடமே வேற, பாவம் இங்க கிடக்கான், பாவம் இங்க கிடக்கான். அந்த மாதிரி தேவன் என்ன செய்யறாருன்னா, நாட்டுக்கு அரசனா இருக்கிறவன வீட்டுல என்ன வைக்க விட்டாங்க? ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. அவன் சிங்கத்தோடையும் கரடியோடையும் யுத்தம் பண்றவன் இருக்க வேண்டிய இடமா அது இல்லையே. அப்ப ஏன் மண்ணு விழுந்துச்சு? மண்ணு வேணாம்னா இருக்கிற இடத்துல இருங்க. இப்படியே வண்டியை ஓட்டிடலாமா? இல்லையே. இருக்கிற இடமே போதும் பிரதர். வந்தமா, இருந்தமா, போனமா, சாப்பிட்டமா, ஒரு வீட்டை கொடுத்தாரா, கார் கொடுத்தாரா, பிள்ளைகளை கொடுத்தாரா, கல்யாணம் குட்டியை பண்ணி வச்சோமா, பேரன் பேத்தியை பார்த்தோமா, போதும் பிரதர். அது இருக்கிற இடம். ஆனா நோக்கத்தின்படி நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்ல. இல்ல. இருக்கிற இடத்துல வந்து ஏன் என்னை தூக்குனார்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னை கொண்டு உட்கார வைக்கிறதுக்காக, நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு ஊழியம் செஞ்சு என்னை தூக்குன தேவன். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு லெவலை இந்த நெருக்கடி என்ன செய்யுதுன்னா ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்டிவேட். நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது நல்லதுதான். 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது நிமித்தமாகவே நீங்கள் தாக்கப்படுவீர்கள். எஸ். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் சந்தோஷப்பட்டு களிக்கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். 4 பேர் திட்டினதுக்காக சந்தோஷப்படுங்க. ஸ்தோத்திரப்பா. என்னது நீதி நிமித்தம் படுற ஒரு துன்பம், துன்பம் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை யூஸ் பண்றாரோ, அல்லது யாருக்கு இந்த நாள்ல நீங்க ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ, அவங்கள வச்சே சத்ரு யார அடிப்பான்? உங்களை அடிப்பான். சிலருக்கு ஏன் அடி விழுதுன்னா, கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிற இடம் அப்படி. ஏன் இந்த அடினா உங்களை கர்த்தர் வச்சிருக்கிற இடம் அப்படி. சரியில்லாத இடத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேனோ வந்ததுனாலதான் இந்த அடி விழுதோ. சரியில்லாத இடத்துக்கு நீ வந்ததுனால விழுந்த அடி இல்ல, நீ சரியான இடத்துல இருக்கிறதுனால விழுற அடி. மோதிக்கலாமே. எஸ். சவாலுக்கு சவால். வாடா, நாங்க ரெடியா இருக்கிறோம்டா. எஸ். ஒரு குளோரிய குறிச்ச வேர்டெல்லாம் என்னோட ஆண்டவர் பேசி அப்படியே மகிமைக்குள்ள பூரிச்சு போய் என்ன செய்யறோம், நாங்க அப்படியே திளைக்கிறோம். எங்க போய் நின்னாலும் வேர்டு ஃபிளாஷ் ஆகுது. மகிமைக்கு மேல என்னன்னா மகிமை, பிரசன்னத்துக்கு மேல பிரசன்னம். டாபிக் வந்து ஒரே டாபிக் தான். கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? மகிழ்ச்சியா இருங்க. கடைசியில நீ பிரவேசிக்க போறது எதுக்குள்ளதான்? எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளதான். அதனால கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதா உங்களுடைய பலன். நீ ஊழியம் இல்ல நினைச்சிட்டு
துக்கமா இருக்கிறத விட ஊழியமே இல்லைன்னாலும் வீட்டை பூட்டிக்கிட்டு சந்தோஷமா அவரோட உறவாடு. இல்ல இப்படி சொன்னாரு, சந்தோஷமே இல்லாம ஊழியம் செய்யறதை விட ஊழியமே இல்லைனாலும் சந்தோஷமா இரு. இந்த மாதிரி சர வெட்டியா என்னன்னா வெளிப்பாடுகள் எஸ் வெட்டிக்குது. அப்ப நாங்க சொன்னோம், இந்த போடுறாரு ஆண்டவர் எல்லாம். அதுல பாட்டு வேற வந்துருச்சு இவருக்கு. என்ன பாட்டு வந்துச்சு? திருவிழாவானவரே சந்தோஷமானவரே அதிக சந்தோஷமானவரே. 1 கொரிந்தியர் 5:6 தானே? 5:6 வாசிக்கிறப்ப புளிப்புள்ள அப்பத்தோட அல்ல, புளிப்பு துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அவர் நமக்காக பலியிடப்பட்ட பஸ்காவை என்ன செய்றாரு? இருக்கிறாரு. சோ அதுதான் வந்து உன்னுடைய பிரீஸ்ட், அவர் தான் உன்னோட ஃபீஸ்ட். அதனால உன் லைஃப்ல இருக்க கூடாது ஈஸ்ட். இந்த மாதிரி பஞ்செல்லாம் கொடு. பிரீஸ்ட் லைஃப்ல என்ன இருக்க கூடாது? ஈஸ்ட் இருக்க கூடாது. ஏன் பிரீஸ்ட் லைஃப்ல ஈஸ்ட் இருக்க கூடாதுன்னா, கிறிஸ்து தான் உன்னோட ஃபீஸ்ட். எஸ், அவர் தான் பண்டிகை அப்படின்னு திருவிழான்னு பேசிட்டு இருக்கிறப்ப யூதாக்கு பிரசங்கத்திலே பாட்டு வந்துருச்சு. திருவிழாவானவரே சந்தோஷமானவரே அதிக சந்தோஷமானவரே, உம்மை உயர்த்துவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்தி மகிழுவேன். என் திருவிழாவானவரே, என் திருவிழாவானவரே அதிக சந்தோஷமானவரே, என் சந்தோஷமானவரே. நீரே எந்தன் மனமகிழ்ச்சி பேரார்வம் என் பிரியம், நீரே எந்தன் மனமகிழ்ச்சி பேரார்வம் என் பிரியம், பூரிப்பு உற்சாகம் களிப்பு என் மன நிறைவு. என் திருவிழாவானவரே, என் திருவிழாவானவரே அதிக சந்தோஷமானவரே. ஊர்ல வந்து ஏண்டா சந்தோஷம் அப்படின்னா திருவிழா. கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊரே கொலை கட்டி கொண்டாட்டம் போடுவானுங்க. ஏன்னா ஊர்ல என்னன்னா திருவிழாப்பா, திருவிழா கண்ண செஞ்சிருப்பா, வந்திருப்பா அப்படின்னா கெடா வெட்டி வீட்டுக்கு கறி, வீட்டுக்கு கமகமன்னு என்ன செய்யும்னா வணக்கம். ஏன்னா ஊர்ல என்ன திருவிழா. அப்ப திருவிழாவையும் சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. ஆனா கிறிஸ்து தான் என்னுடைய திருவிழா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் பண்டிகை, அவர்தான் பண்டிகை. எஸ். இப்படி நாங்க அப்படி பூரிச்சு பிரசங்கம் பண்றப்பே வாயிலிருந்து வருது. உலகம் உனக்கு பிரச்சனை இல்லைங்கிற இடத்துக்கு நீ வருவேன்னா உன்னை சுத்தி இருக்கிற உறவுகள் உனக்கு பிரச்சனையா மாறும். சினிமா வேண்டாம், சீரியல் வேண்டாம், அரசியல் வேணாம், கிரிக்கெட் வேணாம், ரீல்ஸ் வேணாம், வேற என்னடா வேணும்? நீங்க தான்ப்பா திருவிழா. என் திருவிழாவானவரே. சினிமா பார்க்க மாட்டேன். என் திருவிழாவானவரே. சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். என் திருவிழாவானவரே. இந்த T20 கிரிக்கெட் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். என் திருவிழாவானவரே. நீங்க இந்த அளவு சீரியஸா அவருக்குள்ள மகிழ்ச்சியா பூரிச்சு தலைக்கிறப்ப வாயில விரல சூப்பிக்கிட்டு வேடிக்கை வைப்பான்னு நினைக்கிறீங்க? வெப்பான்ல ஆப்பு வச்சிட்டான், ஆப் வழியா வைப்பான். ஆப்பு நீங்க ஆப் வேணாம்னா உங்களுக்கு ஆப்பு வைப்பான்.
எந்த கேட்ஜெட்ஸ் எனக்கு வேண்டாம், எந்த ஆப் எனக்கு வேண்டாம்னா உங்களுக்குன்னு வச்சிருக்கிறான். அப்பு உலகம் வேணான்ட்டேல, இந்த உலகத்துல நான் வச்சிருக்கிற எதையும் நீ என்ன செய்ய மாட்டேன், அனுபவிக்க மாட்டல்ல. உனக்கு எது மேலே விருப்பம் இல்ல, உன் நாட்டம் அவர்தான் இல்ல, உன் ஏக்கம் அவர்தான் இல்ல, உன் ஆசை அவர்தான் இல்ல, உன் மகிழ்ச்சி அவர்தான் இல்ல, உன் சந்தோஷம் அவர்தான் இல்ல, என்ன திரும்பி என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டல்ல. ஏய் திரும்பவும் சொல்றேன், என்ன திரும்பி பாருடா, டேய் பாருடா. இங்கதான் துறை ஃபேஸை காட்டுவார். துறை எதை காட்டுவாரு, ஃபேஸ காட்டுவார். அவன் ஃபேஸை காட்டுறான்னா உங்களுக்குள்ள இருக்கிற நெக்ஸ்ட் லெவல்ல தெய்வம் ஆக்டிவேட் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஆமென். அப்ப நாங்க வேடிக்கையா சொன்னோம், இப்ப கூட எங்களுக்கு தெரியாது, எங்கெங்கயோ வெடி வச்சிருக்கான் அவன். எஸ், எங்கெங்கயோ வெடி வச்சிருக்கான். கன்னி வெடி, நாட்டு வெடி, சர வெடி, டைம் பாம், டைமுக்குன்னு பார்த்து வெடிக்கிற பாம். சில பாம்பெல்லாம் டைமுக்குன்னு வெடிக்கும். எப்ப டைம் செட் பண்ணிருக்கான் எங்களுக்கு என்ன செய்யல தெரியல. இதெல்லாம் எங்க வாயில எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வந்த வார்த்தை, 3 மாசத்துக்கு முன்னாடி வெடிச்சிருச்சுல. இப்ப எல்லாமே எஸ், மெசேஜஸ் எல்லாம் திருப்பி போட்டு கேட்கிறப்ப எவ்வளவு தெளிவா நம்ம இடத்துல ஆண்டவர் காரியத்தை என்ன செய்யறாரு, பேசுறாரு. நீங்க 10-11 இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க சீரியஸ் ஆயிட்டீங்கன்னா கிங்டத்துக்குன்னு, நீங்க வைராக்கியமா அவன் ஏரியாவை நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை அவன் தொடாம என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். இட்ஸ் a fight. எஸ், ஹalleluya. இதுக்கு நாம எப்படிதான் இருக்கணும், தயாராகவே ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். சவாலுக்கு சவால். என்ன பிரச்சனை, இந்த கஷ்டத்தின் மத்தியில் அவரை மறுதலிக்க முடியாது. போட துதிக்க கூடாது, துதிப்பேன் அப்படித்தான் துதிப்பேன், என்ன செய்வ, எஸ். ஆராதிக்க கூடாது, அப்படித்தான் ஆராதிப்பேன், என்ன செய்வ, கோயிலுக்கு வரக்கூடாதா, அப்படித்தான் வருவேன், என்ன செய்வ, எஸ். சண்டே சர்வீஸ் ஒரு சர்வீஸ் தான் வந்தேன், இனிமே 2 சர்வீஸ் வருவேன், என்ன செய்வ, என்ன செய்வ. ஹalleluya. அழியாத என் செல்வம், தணியாத என் தாகம், தெரியாத என் சொந்தம், முறியாத என் பந்தம், என் திருவிழாவானவரே, என் திருவிழாவானவரே, அதிக சந்தோஷமானவரே, என் இயேசுவே சந்தோஷமானவரே. கஷ்டம் இல்லாம ஆராதிக்கிற இடம் பரலோகம் மட்டும்தான். பரலோகம் மட்டும். கண்ணீரே இல்லாம ஆராதிக்கணும்னா பரலோகத்துக்கு போங்க. பரலோகத்துல கண்ணீரோட ஆராதிக்கிற வாய்ப்பு யாருக்குமே இல்ல. எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கண்ணீரோட ஆராதிக்கிற வாய்ப்பு பூமியில இருக்கிற வரைக்கும் தான். ஆமென். இந்த வாய்ப்பு கிடைக்காது, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்திக்கோ. ஒரு பாட்டை போடுங்க, பாட்டு போடுங்க. எப்படி பாடுறது, திருவிழாவானவரே, என் திருவிழாவானவரே. இப்பதான் சிரிச்சுக்கிட்டே பாடணும். என் திருவிழாவானவரே, அதிக சந்தோஷமானவரே, என் சந்தோஷமானவரே. அதனால இந்த வாய்ப்பு எங்க கிடைக்காது, பரலோகத்துல கிடைக்காது. அதனால பூமியில உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. ஸ்தோத்திரம். மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால இதுவரை நான் சில கோபத்துல ஜெபம் பண்ணாம இருந்தேன், சில கசப்புல ஆண்டவரை துதிக்காம என்ன செஞ்சேன், இருந்தேன். ஒழுக்கமா பண்ற ஜெபத்தை கூட நான் என்ன செய்யாம இருந்தேன், பண்ணாம இருந்தேன். இன்னைக்கு இந்த அடங்காதவனுக்கு நீங்க பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, கதவு பூட்டிக்கிட்டு என்ன பாட போறீங்க, என் திருவிழாவானவரே, என் திருவிழாவானவரே, அதிக சந்தோஷமானவரே, என் இயேசுவே சந்தோஷமானவரே, திருவிழாவானவரே, சந்தோஷமானவரே, அதிக சந்தோஷமானவரே. அப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து
இருக்க வேண்டிய இடத்துக்கான பயணம் இது. அல்லேலூயா. பயணம் இது. Your God is moving you. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை நகர்த்துகிறார். தெய்வம் உங்களை நகர்த்துகிறார். நகர்த்துகிறார். நகர்த்துகிறார் அப்படின்னா இந்த நகர்வின் முடிவில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இந்த மாதிரி ஒரு சூறாவளி அடிக்கிறப்ப யோபுடைய க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கூட யோபு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பயங்கரமாக விமர்சனம் பண்றாங்க. யார? யோபுவை. நீ என்ன தப்பு செய்யாம தான் உனக்கெல்லாம் அப்படிலாம் என்ன செஞ்சிருக்கோம்? நடந்திருக்கும். நீ என்ன மாதிரி பண்ணியிருப்ப. எஸ். காரணம் இல்லாமலாம் ஒருத்தனுக்கு சிரமம்லாம் என்ன செய்யும்? வரும். நீ சேட்டை பண்ணியிருப்ப, அதனால தான் வந்துச்சு. நீ வெளியில எங்கள்கிட்ட நல்ல மேமர் என்ன செஞ்சிருக்கிறேன்னா நடிச்சிருக்கிற. இந்த மாதிரி அவன் என்ன செய்யறான்னா எலிபாசு, சோப்பாரு, பெல்தாத்து என்னென்ன சொல்லணுமோ சொல்றாங்க. அப்ப இந்த புயலை ஃபேஸ் பண்றப்ப உங்களை நல்லா புரிஞ்சிருக்கிற ஆளு கூட, உங்களை நல்லா புரிஞ்சிருக்கிற உங்களுடைய ஆழ்ந்த நண்பர்கள் கூட தங்களுடைய திருவாயை திறந்து மலர்ந்து வார்த்தைகளை கொட்டு கொட்டி என்று கொட்டுவார்கள். என்னை தெரியாதவன் பேசிட்டா பரவாயில்ல, என்னை நல்லா அறிஞ்சிருக்கிறவங்க, என் தோழன், நான் யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிறவனுங்க, என் கூடயே பல வருஷமா நடக்கிறவன், இந்த கஷ்டத்தின் நடுவில் ஒத்தையில நிற்கிற என்னைய பார்த்து என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ அவை அத்தனையும் சொல்றான். சிக்லாக்ல வந்து அமலேக்கியர் வந்து தாவீதோடைய பாளையத்துல உள்ள புகுந்து அடிச்சு பிள்ளைங்க புஞ்சாதி ஆடு மாடு எல்லாத்தையும் எண்ணிச்சிட்டு போயிட்டான். சரை பிடிச்சிக்கிட்டு போயிட்டான். 1 சாமுவேல் 30 வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதோடு இருந்தவர்கள் தங்கள் குமாரர் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் அடைந்த மன கிளேசத்தின் நிமித்தம் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். யார் நிமித்தம் அடைஞ்ச மன கிளேசம்? தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம். வேற யாரு மேல கைய வச்சாலும் உலகம் விட்டுரும், புள்ள மேல கைய வச்சா அப்படியே துடிச்சிடும் ரத்தம். நீங்க உங்க பாஸ்டர் மாதிரி எங்க பாஸ்டர் மாதிரி உண்டா? எங்க பாஸ்டர் மாதிரி யாராவது என்ன செய்யறாங்களா? இருப்பாங்களா? ஆகா ஓகோன்னு இருப்பாங்க. உங்க புள்ள ஊட்டிக்கு என்ன மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல யாரு மேலதான் கல்லு? பாஸ்டர் மேலதான் கல்லு. தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் அடைந்த மன கிளேசத்தின் நிமித்தம் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க இருந்து வருது? க்ளோஸ் சர்க்கிளே வருது. எஸ். கூட இருந்தவங்க எப்படி புரியுறாங்க? தவறாக. ஜீசஸை பார்த்து பேதுரு சொல்றாரு, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன். இவர்கள் எல்லாரும் உம்மை மறுதலித்தாலும் நான் ஒரு காலம் உம்மை மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவருக்கு லட்சணம் என்னன்னு முதல்ல என்னன்னா தெரியும். இப்ப இப்படி சொல்லுவ, புயல் வீசுறப்ப தான் என்ன செய்யணும்? சாயம் வெளிப்படும். சேவல் வந்து 2 நேரம் கூவுறதுக்குள்ள நீ 3 நேரம் மறுதலிப்ப. யார்? நானா? இந்த மாதிரி பஞ்சு டயலாக் பேசினவர் யாரு? பேதுரு. கடைசியில் நெருக்கடி வந்த உடனே அவர் எனக்கு தெரியாது, நான் அவனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஜீசஸ் அதை என்ன செய்றாங்கன்னா பார்க்குறாங்க. பார்க்குறப்ப பேதுரு மனம் கசந்து என்ன செய்றாருன்னா அழுகிறார். இப்போ உங்களை நல்லா தெரிஞ்சவங்க நல்லா அறிஞ்சவங்க, நீங்க ஒரு புயலை ஃபேஸ் பண்றப்ப உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட என்ன அவர் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு என்னன்னா தெரியலங்க, எங்க பாஸ்டர் ஐயோ அவர் சர்ச்சுக்கு நான் போனதே என்னன்னா இல்லைங்க, இல்ல அந்த சர்ச்சில் நான் மெம்பர் என்னன்னா அவர் பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. பேர் கூட தெரியாது, ஏதோ இடமா நான் முன்னாடி நினைச்சிருக்கேன்னா கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. நீங்க பாஸ்டரோட கூட நடக்கிறவரே பாஸ்டர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பாஸ்டருக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறப்ப பாஸ்டர் அது ஒத்தையில நின்று பார்ப்பாருன்னா இது எவ்வளோ வலி. உங்களை சுத்தி இருக்கிறவனே உங்க மேல கல்லெறின்னு சொல்லி உங்களை ஒத்தையில நிறுத்துறப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு, அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு கர்த்தர் ஒருத்தனை நம்ப முடியுமா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தேவன் தாவீதை என்ன செஞ்சாரு? நம்பினார்.
ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. வழியில் இருக்கிறப்ப நீங்க தனியா நிக்கிறது ரொம்ப பெயின்ஃபுல். தனியா நிக்கிறதே, நம்மளோட நிக்க வேண்டியவங்க நம்மளோட நிக்கலைங்கிறது என்னதான் பெயின்ஃபுல், வலி. ஆனா நம்மளோட நிக்க வேண்டியவன் நம்ம பக்கத்துல நின்றுகிட்ட என்னைய தெரியாதுன்னு சொல்றான் பாருங்க, அது வலி என்ன செய்யுதுன்னா 2 மடங்கு கூட்டுகிறது. மத்தவங்க ஜீசஸ தெரியாதுன்னு சொல்றது வேற, ஆனா பேதுருவே இயேசுவ தெரியாதுங்க. மத்தவன் கல்லெறியணும்னு சொல்றது வேற, ஆனா தாவீதோட இருந்தவனே தாவீத கல்லெறிய முயலும் போது தனியா நிக்கிறது வலி, ஆனா கூட இருந்தவனே என்ன தெரியாதுன்னு சொல்றது வலிய 2 மடங்கு அதிகமாக்குகிறது. நாபால்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கிறாரு தாவீது. உடனே நாபால் சொல்றாரு, ஈசா யார்? தாவீது என்பவன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரரின் நாட்களில் அநேகர் உண்டு. நீங்க பாருங்க, நேஷனல் லெவல்ல பாப்புலரான ஆளு யாரு? தாவீது. அவனை போய் யாருங்க? நாபால் யாரை பார்த்து கேட்கிறான்? தாவீதை பார்த்து. கேண்டா, ஏற்கனவே எனக்கு வலிக்குது, இப்ப என்னை தெரிஞ்சிருக்கிற நீங்களே என்ன சொல்றீங்கன்னா என்னைய யாருன்னு கேக்குறீங்களா? என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவன் பரவி பாய்கிறான். 6 உங்களை 4 பேர் யாருன்னு கேட்டாலும் நீங்க 4 திசையும் பரவி பாய்கிற 6 பரவி பாய்கின்ற ஆறுகள் நீங்க தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீங்க தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்க தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்க தானே, நீங்க தானே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே நாள்ல மேல இருந்ததை கீழே கொண்டு வர பிசாசால முடியும்னா, ஒரே நாள்ல கீழே இருக்கிறத மேல கொண்டு வரவும் என் தேவனால முடியும். ஆகும். எப்படி கவுண்டர் அட்டாக் பண்றதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் சிறந்தவர். இது ஃபைட்னா, இந்த ஃபைட்ட எனக்காக என் ஆண்டவர் பண்ணுவார். ஆமென். நீ என்னடா பண்ண போற? நீ சும்மா இருடா, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். யாத்திராகமம் 14:14. நீ ஆராய்ச்சிட்டு ஒதுங்கடா, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த ஃபைட் என்னோட ஃபைட். எஸ். என் ஃபைட்ட நீ பண்ண முடியாது. எஸ். ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றார், இது என்னோட யுத்தம், இந்த யுத்தத்தை பண்ண உனக்கு திராணி இல்ல. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன ஆராதிக்கிறது மட்டும்தான். ஆமென். This fight yes belong to me. காரியத்தை எப்படி சமநிலைப்படுத்துறதுன்னு கர்த்தருக்கு தெரியும். எஸ். ஒரு பாத்திரம் வந்து பயங்கரமா நீங்க வந்து கொல்லைம்பட்டறையில வச்சு அதை அடிச்சு வச்சு பழுப்பு நிறத்துல இருக்கு. ஓகே, அது அந்த ஒர்க் ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி அதை திரும்ப எப்படி உடனே கூல் பண்றதுன்னு அவருக்கு தெரியும். எஸ். என்ன செய்வாரு? நல்லா அடிச்சு நிமித்தி பழுக்க பழுக்க காய்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்ச பின்னாடி கடைசியில் எடுத்து விடுவாரு பாருங்களேன். எவ்வளவு நேரத்துல கூல் ஆயிருது? கொஞ்ச நேரத்துல. கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இதுக்கு மேல ஒரு துக்கம் இல்லைங்கிற நிலைமைய நீ பாக்குறதுக்கு பிசாசு வேலை செஞ்சிருப்பான்னா, இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் இல்லைங்கிற இடத்தை நீ பாக்குறதுக்கு நானும் கிரியை செய்வேன்ல. ஆமென். ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றார், இதுக்கு மேல ஒரு அவமானம் இல்ல, இதுக்கு மேல ஒரு கஷ்டம் இல்ல, இதுக்கு மேல ஒரு பாடு இல்ல, இதுக்கு மேல ஒரு இழப்பு இல்ல என்கிற நிலையை பார்த்த உன் குடும்பம், இதுக்கு மேல ஒரு உயரம் இல்ல, இதுக்கு மேல ஒரு மீட்பு இல்ல, இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் இல்ல, இதுக்கு மேல ஒரு ஆறுதல் இல்ல என்கிற நிலையை நீ பாப்ப. ஆமென். தாங்கிக் கொள்ள முடியாத துக்கம்னு ஒண்ணு உண்டுன்னா, தாங்கிக் கொள்ள முடியாத சந்தோஷங்கிற ஒண்ணும் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பாக்காவை என்னவா மாத்துறாங்க? பரக்காவாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு என்னவா மாறுது? ஆனந்த நீரூற்றாய் மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்த கண்ணீர்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமென். கேள்விப்பட்டிருக்கேன் பாஸ்டர். ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆனந்த கண்ணீர் வடிச்சதில்ல. நான் வடிச்ச கண்ணீருக்கு அளவே இல்லை. நீங்க சொல்றீங்க
ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றார், நீ வடிச்ச கண்ணீருக்கு அளவு இல்லை, ஆனா நீ இதுவரை வடிச்சிடாத ஒரு கண்ணீர் இருக்கு. அது ஆனந்த கண்ணீர். அது நீ வடிப்ப, அதை நீ வடிப்ப. I receive it in Jesus. நான் வடிச்ச கண்ணீருக்கு அளவு இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற மகளே, மகனே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இதுவரை வடிக்காத ஒரு கண்ணீர் உண்டு. அது ஆனந்த கண்ணீர். அதை நீ கேள்விப்பட்டிருக்கிற. அது உன் கண்ணிலிருந்து வழிகிறத நீ காண்பா. ஆமென். என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா வடிச்சதில்ல. வடிச்சதில்லை. வடிச்சதெல்லாம் நான் வேற கண்ணீர். எஸ், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லப்பா சார். காலம் ஃபுல்லா கண்ணீர் வடிச்சு அப்படியே போக வேண்டிதான். நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. என்னென்னமோ நடந்துருச்சு. இனிமே காலம் முழுசும் என்னதான் கண்ணீர் தான். டேபிளை எப்படி மாத்துறதுன்னு எங்க ஐயாவுக்கு தெரியும். எஸ், ஏன்னா திஸ் ஃபைட் இஸ் நாட் யோர்ஸ். இது உனக்கான யுத்தம் அல்ல, என்னோட யுத்தம். எஸ், அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்குறப்ப என் கண்ணில் என்ன வருதுன்னா, இப்ப ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். என்னென்னத்தையோ பார்த்ததுனால என்னென்னமோ கண்ணீர் வந்துச்சு. ஆனா நீ ஒரு மங்களகரமான காரியத்தை பார்ப்ப, ஆமென். ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை பார்ப்ப, ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை பார்ப்ப. உன்னால அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீங்கதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீங்க. வடிச்ச கண்ணீருக்கு அளவில்லை, ஆனா இதுவரை நீ வடிக்காத ஒரு கண்ணீர் உண்டு. அது ஆனந்த கண்ணீர், அது சந்தோஷ கண்ணீர். நீங்கதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்கதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீங்கதானே, நீங்கதானே. தக திம்மி தக ஜனு தக திம்மி தக ஜனு தக திம்மி தக ஜனு. ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். தக திம்மி தக ஜனு தக திம்மி தக ஜனு தக திம்மி தக ஜனு தக திம்மி தக ஜனு. யுத்த காலத்துல ஸ்நேகமும் பகையா மாறும். யுத்த காலத்துல ஸ்நேகமும் பகையாக மாறும். ஆனா சமாதான காலத்துல பகையும் ஸ்நேகமா மாறும். ஆமென். ஸ்நேகத்தை பகையா மாத்த அவனால முடியும்னா, பகைய கூட ஸ்நேகமாய் மாற்ற நான் ஆராதிக்கிற தேவனால ஆகும். ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடும் பகை கூட, எஸ், கடும் பகை கூட சிநேகிதனை கடுமையான பகையாளியா மாத்த அவனால முடியும்னா, கடுமையான பகையாளிய கூட அல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிருக்குயிரா வாழ்நாள் முழுசும் என் கூட பயணிக்கக்கூடிய சிநேகிதனா மாற்ற நான் ஆராதிக்கிற தேவனாலயம் கூடும் ஆகும். புயலின் நடுவில் உங்களை அறிஞ்சிருக்கிற ஜனமும் உங்களை தெரியாதுன்னுவாங்க. எஸ், ஆனா இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் முடிவில் உங்களை அறியாத ஜனம். எஸ், அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை அறியாத ஜனம் உங்களோட பழகிறதுக்கு போட்டி போடும். எஸ், அறிஞ்ச கொஞ்சம் ஜனம் தானே உங்களோட போச்சு. எஸ், நீங்க அறிஞ்சிராத அநேக ஜனம் உங்களை தேடி தேடி, சொல்லுங்க, உங்களை தேடி, உங்களை தேடி. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இந்த அழுகையின் நடுவிலே தொழுகையை விட மாட்டேன், தொழுகையை விட மாட்டேன். சோதனையின் நடுவுல நீங்க கண்ட அவமானத்துக்கு அளவில்ல, சோதனையின் முடிவில் உங்களுக்கு உண்டாக போகிற கனத்துக்கு அளவில்ல. ஆமென். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், ஆனா பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை எழுப்புறதுக்காக தான் உள்ள போட்டாரு. ஆமென். அடிச்ச புயல்ல உங்க கூடாரம் காலி ஆகுது. எஸ். ஆனா இந்த பாதையை கடந்த பின்னாடி உங்க கூடாரத்துல ஆளை நிரப்புறதுக்கு இடம் பத்தாம எஸ், கூடாரத்தை இடிச்சு கட்டுறான்ற மாதிரி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
உங்களுக்கு பெரிய விசாலத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு வச்சிருக்கிறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறப்பா. இடுக்கத்தை பார்த்து நீங்க ஒரு பெரிய விசாலத்தை பார்க்கும்படியான ஒரு தருணத்தை கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை காண நமக்கு என்ன செய்வாராக? கிருபை செய்வாராக. ஆமென் 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 சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, நான் இன்னும் உம்மை ஆராதிப்பே. இப்படியே நெருக்கத்தோட என்ன செஞ்சிராது? முடிஞ்சிராது. அல்லேலூயா அல்லேலூயா. சீனை மாத்துவாரு. சீன் என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. ஆனா 30 வயசுல ஒத்தையில பட்டமரமா எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப இருந்த ஜாஷுவா வேற. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரால் அபிஷேகிக்கப்பட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனா அவங்க முன்னாடி நிக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே என்னன்னா வேற வேற வேற. நீங்க வடிச்ச கண்ணீர் வேற, ஆனா இதுவரை வடிச்சிராத ஒரு கண்ணீர் இன்னும் இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அதுலயும் நீங்க கண்ணீர் வடிக்க யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்களே நீங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கவும் காரணமா இருப்பாங்க. I receive it in Jesus name. என் வீட்டுக்காரனால நான் வடிச்ச கண்ணீருக்கு என்ன இல்ல, அளவே இல்லைங்க. அந்த வீட்டுக்காரனை பார்த்து பார்த்து நீங்க என்ன செய்வீங்கன்னா ஆனந்த கண்ணீர் வடிப்பீர்கள். இவங்க கோச்சுக்கிறாங்க, என் மனைவினால வடிச்ச கண்ணீர் அதிகம் பாஸ்டர் அப்படின்னு. அல்லேலூயா அல்லேலூயா. கசாயத்தை கொடுத்தவங்க எல்லாம் சகாய ராணியாய் மாறுவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதனால இந்த கஷ்ட காலத்துல உங்களை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த நெருக்கடியான காலகட்டத்திலையும் நான் உங்களை தான் ஆராதிப்பேன். ஆமென் அப்பா. எனக்கு மட்டும் இல்ல, என் தலைமுறைக்கு நீங்க தான் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. என் 1000 தலைமுறைக்கு நீங்க தான் ஆண்டவரே தெய்வம். இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, இது மாற ஆண்டவரே, மாறும் ஆண்டவரே. ஆனா நானும் என் குடும்பமும் உங்களோட தான் என்ன செய்வோம்? இருப்போம். கர்த்தர் உங்களை கனம் பண்ண போறாரு. ஆமென். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போறாரு. ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போறாரு. ஆமென். அந்த ஏசாயா 55:4-5 இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். ஏன் ஓடி வரும்? நீ அறிஞ்ச ஜனம் உன்னை கைவிட்டு ஒத்தையில நிறுத்துச்சு, ஆனா நீ அறியாத ஜனம் ஏன் உன்னிடத்துல ஓடி வருதுன்னா அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கனப்படுத்தி இருக்கிறாரு, மகிமைப்படுத்தி இருக்கிறாரு, மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு. நீ அறிஞ்ச ஜனம் உன்னை விட்டு விலகுச்சு, புயலை நடுவில் நீ அறிஞ்ச ஜனம் உன்னை விட்டு விலகுச்சு, ஆனா கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிற நாட்கள்ல நீ அறியாது இருக்கிற ஜாதி உன்னிடத்துக்கு வரும், ஓடி வரும். உங்க லெவல் மாற போகுது. போங்க. ஆமென். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு உங்க குடும்பத்தை கர்த்தர் எடுக்கிறாரு. தரிசனத்தை கையில என்ன செய்யறாருன்னா எடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. சோதனைய சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா. நீங்க சபிக்கப்பட்டதுனால வந்த சோதனை இல்ல, நீங்க பாக்கியவான்கிறதுனால வந்த சோதனை. சோதனை வந்த உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன சாபம்னு என்ன செய்யல தெரியல, இந்த குடும்பத்து மேல ஒரு சாபம் இருக்கு அதனால இந்த சோதனை. ஆனா கர்த்தர் சொல்றார், சோதனைய சகிக்கிற நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும்
துதிப்பேன். Thank you Lord. இன்னும் போற்றுவேன். Thank you Lord. இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே. Thank you அப்பா. எஜமானனே Thank you Lord. இயேசுராஜனே. ஈசாக்கு ஆபிரகாமோட மடியில, சொல்லுங்க மடியில, மடியில. ஆனா மோரியா மலையில ஈசாக்கு ஆபிரகாமோட பிடியில. ஆபிரகாமுடைய பிடியில. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரம் ஏன் ஆண்டவர் நம்மளை மடியில வச்சிருக்கிறாருன்னா, அடுத்த லெவலுக்கு என்னை தூக்குற நேரத்துல கர்த்தர் அவருடைய பிடியில என்ன வச்சிருப்பார். இந்த பிடியிலிருந்து தப்பிக்க நினைக்காத. இந்த பிடியிலிருந்து தப்பிக்க உன்னால முடியாது. ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் உங்க பிடியில, உங்க பிடியில பிடிச்சிருக்கிறது. நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு உங்க குடும்பத்தை, உங்க மினிஸ்ட்ரிய, உங்க தரிசனத்தை ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற நேரம். அதனாலதான் மட்டியில இருந்த உன்னை என் மட்டியில வச்சிருந்தேன். இதுவரை நீ என் மட்டியில இருந்த. இந்த சோதனை காலத்துல என்னோட பிடியில. ஈசாக்கு திமிரல, ஈசாக்கு உதறல, ஈசாக்கு விலகி ஓடல, ஒப்பு கொடுத்தான், அர்ப்பணிச்சான். கெத்செமனேல பிதாவினுடைய மடியில இருந்த மகன் இப்ப சிலுவையில பிதாவினுடைய பிடியில. ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு உங்க குடும்பம் வருகிற நேரம் வந்தது. எஜமானனே, thank you. பிடியில, கர்த்தருடைய பிடியில. என் இயேசுராஜனே எஜமானனே. எஜமானனே என் இயேசுராஜனே. இது நான் பானம் பண்ணின பாத்திரம். இது நான் நடந்த பாதை. இது நான் சுமந்த சிலுவை. இது நான் நடந்த பாதை. இது என்னுடைய பாதை. இந்த பாதையில நடக்க நான் உன்னை முன்குறிச்சேன். நான் உன்னுடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டேன். எஜமானனே, நீ வெளியில வருவ. எஜமானனே, இந்த பாதையை கடந்து நீ வெளியில வருவ. என் இயேசுராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன். ஒரே நாள்ல கீழே போன நீங்க ஒரே நாள்ல மேல வர என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். பரலோகம் திறந்தீரையா எஜமானனே, எஜமானனே. பலன் உண்டாவதாக.
பலன் 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 உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. எஜமானனே பெற்றுக்கொள்ளுங்க புது பலன், புது பலன், புது பலன். கசப்புகள் மாறுவதாக, கசப்புகள் மாறுவதாக. என் தேவன் என்னை மறந்தார், என் தேவன் என்னை கைவிட்டார், என் தேவன் என்னை விட்டு விலகினார் என்கிற சந்தேகத்தின் ஆவியே போவெளியே. இந்த நாளா துதிக்காம இருந்த அந்த வறட்சியான நிலைமை இதோ இதோ மாறுகிறது, மாறுகிறது. இந்த நாளா உனக்குள்ள இல்லாத இருந்த பசி தாகத்தை இதோ மறுபடியுமாக ஆண்டவர் மீண்டுமாக புதுப்பிக்கிறார். துதி அபிஷேகம், துதி அபிஷேகம், அந்த ஆராதனை அபிஷேகம், அந்த ஜெப அபிஷேகம், அந்த ஜெப அபிஷேகம், அந்த வேதத்தை தியானிக்கிற அந்த வாஞ்சைய மறுபடியுமாக மறுபடியுமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பொழுது அந்த நெருப்பு, நீ தொலைச்ச பலிபீட நெருப்பு உன்மேல இறங்கி வருகிறது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மறுபடியும் அந்த வாஞ்ச, மறுபடியும் அந்த தாகம். ஒடுக்கத்தின் ஆவியை வெளியே போ, பயத்தின் ஆவியை வெளியே போ. நம்புறாண்டவரே, எல்லாரும் என்னை விட்டு விலகினாலும் உங்களுக்காக நான் நிப்பேன்னு தெரிஞ்சதுனாலதான் இந்த புயலையை நீங்க அனுமதிச்சீங்க. இது உங்க மகனை நீங்க நிக்க வச்ச இடம். உங்க மகனை நிக்க வச்ச இடத்துல நீங்க எங்களை நிக்க வைக்கிறீங்கன்னா உங்க மகனுக்கு உண்டான கணம், உங்க மகனுக்கு உண்டான மேன்மை, உங்க மகனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட மகிமை எங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ரகசியம் இது அவர் ஸ்நானம் பண்ணின. தேங்க்யூ அப்பா. இது அவர் முழுகின ஸ்நானம், இது அவர் முழுகின ஸ்நானம், இது அவர் முழுகின ஸ்நானம். ஃபயர் பேப்டிசம், நெருப்பு அபிஷேகம், நெருப்பு அபிஷேகம், நெருப்பு ஞான ஸ்நானம், நெருப்பு ஞான ஸ்நானம். அக்னியினால, அக்னியினால தேவன் உனக்கு கொடுக்கிற ஞான ஸ்நானம் இது அவர் முழுகின ஸ்நானம். தேங்க்யூப்பா. இது அக்கினி, இது அக்கினி கடல்ல பாடுகள் என்கிற அக்கினியில நீ மூழ்கி எழுவா, நீ மீண்டும்